இயேசுவே எமக்கு நன்றி, இயேசுவே எமக்கு புகழ், இயேசுவே எமக்கு ஆராதனை. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழு அன்போடு வரவேற்கிறது. இந்த நாளின் சிந்தனைக்கு நாம் கடந்து வந்த பாதைகளை குறித்து தியானிப்போம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். நான் கடந்து வந்த பாதைகள் எப்படி? நான் கடந்து வந்த பாதைகள் எப்படி? நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடிகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் சங்கீதம் 107:25 வாசிக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வான்மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர், அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை கொழிந்தது. சங்கீதம் 107:27 வாசிக்கும் பொழுது குடிவெறியரை போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர், அவர்களின் திறன் எல்லாம் பயனற்று போயிற்று. ஆமாண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. குடிவெறியரை போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர், அவர்களின் திறன் எல்லாம் பயனற்று போயிற்று. நான் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. சங்கீதம் 107:18 சொல்லுகிறது, எல்லா உணவையும் அவர்கள் மனம் வெறுத்தது, சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள், சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற நாம் நம்முடைய சொந்த இஷ்டத்தினால எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் எதுவுமே நடக்க முடியாது. ஆண்டவரே, நீங்கள் தான் தாங்கிக் கொள்ளணும் அப்பா. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் படைக்க பார்த்தேன், சந்திக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல.
என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல, நடக்க முடியல, இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க என்று ஆண்டவர் சமூகத்தில் சங்கீதம் 107:28 சொல்லுகிறது. நான் நெருக்கடியில் அவர்களை கலங்கப்படுத்தியிருந்தாலும், தம் நெருக்கடியில் நாம் கலக்கமுற்றிருந்தாலும், நம்முடைய நெருக்கடி வேளையில் நம்முடைய சுய பலத்தால், ஆள் பலத்தால், பண பலத்தால், சொல் பலத்தால், வாய் பலத்தால் நாம் என்ன செய்ய நேர்ந்தாலும் ஒன்றும் முடியலப்பா. என் சுயபலத்தால் என்னால் ஒன்றும் முடியலப்பா. இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. நீர் என்னை சங்கீதம் 107:28 வாசிக்கும் பொழுது, தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். உம்முடைய வார்த்தை எத்தனை அருமையானது ஆண்டவரே. தம் நெருக்கடியில், வேதனையில், துன்பத்தில், துயரத்தில் ஆண்டவரை கூவி அழைக்கும் போது எங்களுக்குள்ள துன்பங்களிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனை கரடு மேடுகள், முட்கள், வேலிகள் நடக்க முடியாமல் போனாலும், எங்களுடைய பாதைகள் கரடு மேடுகளாக இருந்தாலும், நாங்கள் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகளாக இருந்தாலும், நீர் எங்களுக்கு அதை மாற்றுகிறவராக இருக்கிறேன். சங்கீதம் 107:29 வாசிக்கும் பொழுது, புயல் காற்றை அவர் பூந்தெழுதலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன, அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் என்று சொல்லி, நாங்கள் எத்தனை வேதனையில், துன்பத்தில், துயரத்தில், பாடுகள் மத்தியிலும் உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்பா. நீர் எங்களுக்கு நுண்ணறிவு புகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகள், நீங்கள் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகள் எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை குறித்து சங்கீதம் 119:145 சொல்லப்படுவது, முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும், உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி, கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆனால் இதோ சங்கீதம் 119:147 வழியில் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன் ஆண்டவரே. உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். சங்கீதம் 119:148 வாசிக்கும் பொழுது, உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு ஜாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என்னை காத்தருளும், உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 119:92 வாசிக்கும் பொழுது, உம்முடைய திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். ஆமாண்டவரே, உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா. அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர் என்று சொல்லி, நீர் என் உரிமை சொத்தாக இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதம் 119:96 வாசிக்கும் பொழுது, நிறைவான அனைத்தின் எல்லையும் நான் பார்த்து விட்டேன், நிறைவான அனைத்தின் எல்லையும் நான் பார்த்து விட்டேன். உமது கட்டளையின் நிறைவோ எல்லையற்றது ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் ஆண்டவரே. நடக்க முடியலப்பா. நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம். உம்முடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நீதி நெறிமுறைகளை நான்
ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க, உடைய வார்த்தைகளின்படி நடக்க நீர் எனக்கு துணையாய் வாரும் ஆண்டவரே. நான் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியலப்பா. என் பண பலத்தால் சாதிக்க பார்த்தேன், முடியலப்பா. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல ஆண்டவரே. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியலப்பா. ஆனால் நம்முடைய வார்த்தை, உம்முடைய திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதா இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உம்முடைய திருச்சட்டத்திலே நான் என்றும். எனவே சங்கீதம் 119:36 வாசிக்கும் பொழுது ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும் ஆண்டவரே. தன்னலத்தை நாடவிடாமல் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடுவோமா? உம்முடைய வழிகளின் வாயிலாக எனக்கு வாழ்வளித்தருளும் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தை என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறதப்பான்னு சொல்லி, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிற வார்த்தையாக இருக்கிறதப்பா. இதோ உம்முடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன் ஆண்டவரே. என்னை கைவிடாதேயும், என்னை வெட்கமிட விடையாதேயும். இதோ உம்முடைய சமூகத்தில் என்னால் நடக்க முடியலப்பா. உம்முடைய சமூகத்தில் என்னால் நடக்க முடியல ஆண்டவரே. பசாசின் தொல்லைகள் சோதனைகள் வழியாய் நான் வேதனையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நடக்க கிருபை தாரும். உம்முடைய சமூகத்தில் நடக்க உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல கிருபை தாரும். குறிப்பாக இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவில் உள்ள பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது நீர் எங்கள் கைகளை பற்றி கொள்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் கைகளை பற்றி கொண்டால் நாங்கள் விலகி போக மாட்டோம் ஆண்டவரே. சங்கீதம் 145:14 வாசிக்கும் பொழுது தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற வார்த்தையை அனுப்பி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி, ஆண்டவரே என்னால் நடக்க முடியலப்பா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியலப்பான்னு சொல்லி கெஞ்சும் பொழுது, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லி, சங்கீதம் 145:2 சொல்லுகிறது, நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் மகிழ்வேன் என்று சொல்லி, ஆண்டவரே ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக, இதோ இந்த சமூகம், இதோ இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜப குழுவில் சங்கீதம் 132:14 சொல்லுகிறது, இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்புகிறதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீரே அப்பா. சங்கீதம் 132:13 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் என்று சொல்லி, இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு மூலமாக, இதோ இந்த சந்திப்பு கூடாரத்தின் மூலமாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கும்படி நீர் இளைப்பாறும் இடமாக நீர் விரும்பினதால் இதை நீர் உம்முடைய உறைவிடமாக மாற்றி இந்த கூடாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே அப்பா. சங்கீதம் 133:1 சொல்லுகிறது, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது என்ற சிந்தனையோடு இந்த கூடாரத்திலே நான் என் ஆசையால் உணவுப் பொருள்களை தாராளமாக கிடைக்க செய்வேன், அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் என்று சொல்லி சங்கீதம் 132:15 வாசிக்கிறோம். இங்கே என் ஆசையால் உணவுப் பொருள்கள் தாராளமாக கிடைக்க செய்வேன்,
அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை தருகிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக, உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி சங்கீதம் 122 வழியாக நம்மோடு உறவாடுகிறார். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்தும் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரே, இந்த கூகுள் மீட் வழியாகவும் நம்முடைய சந்திப்பு கூடாரத்தின் வழியாகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல சங்கீதம் 105:1 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள் என்று சொல்லி அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். சங்கீதம் 105:19 சொல்லுகிறது, காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது என்று சொல்லி சங்கீதம் 105:19 தியானிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனவே சங்கீதம் 104:33 வாசிக்கும் பொழுது, நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ளவரை என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன் என்று சொல்லி மிக அழகான படைப்பின் மேன்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் என்று சொல்லி துயரத்தோடு வந்திருக்கிறாயா? துயரத்தோடு வந்திருக்கிறாயா? இதோ பதில். சங்கீதம் 102:17 சொல்லுகிறது, திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க என்று வேதனையோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாயா? இதை கேட்கின்றேன் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே. திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை ஒரு நாளும் அவமதியார். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னால் நடக்க முடியல என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாயா என் மகளே, மகளே? ஆண்டவருடைய திருப்பெயரை ஏற்றிடு. சங்கீதம் 103:1 சொல்லுகிறது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு என்று சொல்லி. சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்க வேலிகள், நடக்க முடியலேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தாங்க முடியலேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறவர், சிக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பவர், நம்முடைய மன்றாட்டை ஒரு நாளும் அவமதிக்காதவர், ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னிக்கிறவர். சங்கீதம் 103:3-4 சொல்லுகிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், அவர் உன் உயிரை படுகொழியில் நின்று மீட்கின்றார், அவர் உன் உயிரை படுகொழியில் நின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமொழியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் சமத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, என் ஆள் பலத்தால் ஆளை பார்த்த ஆள முடியலன்னு சொல்லி நிற்கிறியா? என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியலன்னு சொல்லி நிற்கிறியா? என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்றும் முடியலன்னு சொல்லி நிற்கிறியா? என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியலன்னு சொல்லி நிற்கிறியா? நடக்க முடியலன்னு சொல்லி நிற்கிறியா? இயேசுவே நடக்க முடியலன்னு நிற்கிறியா? ஆண்டவர்கிட்ட கேளு. திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நடக்க முடியலன்னு சொல்றியா? மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, உன் குற்றங்களை மன்னிக்கிறவர், உன் நோய்களை நீக்குபவர், உன்னை படுகொழி நின்று மீட்கிறவர், உன் ஜீவனை மீட்கின்றவர். ஆத்துமாவே, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று சொல்லி, அனைத்தையும் மறவாதே என்று சொல்லி, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி முழு உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றுவோம். என்னால் நடக்க முடியல ஆண்டவரே, நடக்க முடியலன்னு சொல்லும் பொழுது அவருடைய சமூகத்தில் வந்து சரணடைஞ்சிருவோமா? தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. நடக்க முடியலையா? நீ நடந்து வந்த பாதைகள் முட்களாக இருக்கிறதா, கரடு முரடாக இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் வெறும் களிமண் ஆண்டவரே என்று சொல்லி. நான் வெறும் களிமண் தானே ஐயா, கையால் என்னை வணைந்திடுமே. நான் வெறும் களிமண் தானே ஐயா, கையால் என்னை வணைந்திடுமேன்னு சொல்லி என் அகங்காரம் போக்கி என்னுடைய மகம் சுத்தமாக்கி என்னை அன்பு மகனாக மகளாக மாற்றும் ஆண்டவரே என்று கேட்பாயா? நீ கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகளாக இருக்கிறதா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போமா? கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகளாக இருக்கிறதா? இதோ இயேசுவின் கரத்தை பற்றிக்கொள். அவர் உனக்கு மீட்பளிக்கிறவர், மன்னிக்கிறவர்,
குற்றங்களை மன்னிக்கிறவர், படுகொலியிலிருந்து மீட்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர். அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அன்பு மகனாக அன்பு மகளாக ஆக்கும் தேவா, அன்பு மகனாக மாற்றும் தேவா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்போமா? என் மகளே, மகனே, இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவருனை நிறைவாக ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த பாடல் வழியாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறது. அநேக நோயாளிகள் குணப்படுத்தப் போகிறார்கள். அநேக துன்பங்களிலிருந்து விடுதலை, அநேக பாடுகளிலிருந்து விடுதலை அளிக்கப் போகிறார். என் மகளே, மகனே, நீ நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகளில் நினைக்காதே. நீ கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகளில் நினைக்காதே. இதோ உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் உன் கையை பற்றி பிடித்து கொண்டார். அவர் உன்னை கையை பற்றி பிடித்து கொண்டார். ஆண்டவரே, என் கையை பிடிச்சுக்கங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபிப்போம், மன்றாடுவோம். நோ ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன், நீர் பேசும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஏனென்றால் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவர், நம்முடைய மன்றாட்டை ஒரு நாளும் அவமதிக்காதவர் என்ற சிந்தனையோடு ஆண்டவரே, இந்த கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இன்னும் அதிகமான தேவ பிள்ளைகள் இந்த சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க போவதற்காய் நன்றி. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீ ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களிலிருந்து, எங்களுடைய பாவங்களிலிருந்து நீ மன்னிக்கப் போவதற்காய் நன்றி. எங்கள் வேதனைகளிலிருந்து நீர் மாற்றப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய துன்பங்களிலிருந்து நீர் விடுதலை தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அவமானங்களை நீர் மாற்றப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. என் உயிரை படுகொலியிலிருந்து தூக்கி எடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல் என்று சொல்லி, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. நீங்கள் என்ன சுமந்ததை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான்ப்பா என்னை சுமக்கிறீங்க ஆண்டவரே. தாய் போல் என்னை தேற்றுகிறேன், தந்தை போல் என்னை ஆற்றுகிறேன் ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு ஆராதனை, இயேசுவே மக்கு மாத்திரம் ஆராதனை, இயேசுவே மக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.